இயேசுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. பைபிள் முழுவதும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா திறப்புல நின்ன ஒரே ஆள் யாருதான்? எசேக்கியேலியா, நான் திறப்பில் நிற்கும்படி ஒருவனை தேடினேன், காணவே இல்லை. எசேக்கியேல் 22:30. பாத்தீங்களா? தேடினாராம். தேடினா ஒருத்தனையும் காணும். திறப்புல நிக்கிறதுக்கு ஏதாவது ஒருத்தன் சிக்குவான், தேவ சமூகத்தில் நின்று போராடுவாங்க அப்படின்னு நான் தேடி பார்த்தேன், ஒரு ஆளு கூட இல்லைங்கிற. எப்படி இருக்கும்? திறப்புல நிக்க மனுஷன் இல்லைன்னா நியாய தீர்ப்பு சடுதியா சபையை சந்திக்கும், குடும்பங்களை சந்திக்கும். திறப்புல நிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா இந்த நாட்கள்ல நியாய தீர்ப்பை நிறுத்தலாம், பொல்லாத ஆவிகளுடைய போராட்டங்களை நிறுத்தலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வலியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பாருங்க, ஒரு மனிதன் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனை நெஞ்சிருக்கும், சால்வா இருக்கும். அந்த இஸ்ரவேலின் ஒரு வேலைக்கார பெண் சொன்னதுனால தான் நாகமான் புறப்பட்டு வந்தான். இப்ப நாகமான் கோபத்தோடு திரும்பி போறான். அப்ப போய் இன்னொருத்தன் ஒரு வேலைக்காரன் போய் சொல்றான், இல்ல எஜமான ஜஸ்ட் இதுல இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே, இதை விட பெரிய கண்டிஷன் கொடுத்திருந்தா செஞ்சிருப்பீங்க இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நெஞ்சிட்டான், மைண்டு மாறிடுச்சு. அதுபோல தேவனுடைய கோபத்தை ஆற்றக்கூடிய ஒரு ஜப வீரர்கள் தேவை. நியாய தீர்ப்பு என்னை நோக்கி வரலாம், உங்களை நோக்கி வரலாம், பிள்ளைகளை நோக்கி வரலாம், சபையை நோக்கி வரலாம். அப்ப யாருக்காவது ஏவுதல் கொடுப்பாரு, அந்த ஆள் உடனே திறப்புல போய் நின்றுட்டா அந்த நியாய தீர்ப்புல இருந்து அந்த குறிக்கப்பட்ட நபரை நெஞ்சிருவாங்க, தப்பிடுவாங்க. தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்க ஒரு மனிதனை தேடினேன், ஆனால் ஒருவனையும் காணவில்லை. இன்னைக்கு ஜப வீரர்கள் உண்டு, ஆனா திறப்பில் நிற்கக்கூடிய ஜப வீரர்கள் இல்ல. 106ஆம் சங்கீதம் 106:23. சங்கீதம் 106:23. இவன் ஒரு ஆள் தான் திறப்பில் நின்னான். அழிப்பேன் என்றார், நாசம் பண்ணுவேன் என்றார், ஆனால் இவன் போய் திறப்பின் வாயிலே நின்றான். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய சபைக்காக நாம் இந்த நாட்கள் என்ன செய்யணும்? திறப்புல நிக்கணும். இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலங்கள். ஏனென்றால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் வந்துவிட்டிருக்கிறது. தேவனுடைய வீடுங்கிறது நாம் தான் தேவனுடைய வீடு, விசுவாச வீடு தேவனுடைய வீடு, விசுவாசிகள் வீடு தேவனுடைய வீடு, விசுவாசிகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய வீடு. அப்போ தேவனுடைய வீட்டில் தொடங்கினா என்ன நடக்கும்? நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள நடக்கும், நம்முடைய புருஷனுக்குள்ள நடக்கும், நம்முடைய சந்ததிகளுக்குள்ள நடக்கும், நம்முடைய ஊழியக்காரங்களுக்குள்ள நடக்கும். இப்படி எல்லாமே இங்கே தான் நடக்கும். அந்த உக்கிரத்தை ஆற்றுகிறதுக்கு இதுக்கு 10 பேர் தேவையில்லை, சபை முழுசும் கடந்து மன்றாடணும்னு அவசியம் இல்லை. அவங்க வரல, இவங்க வரல, மனைவி வரல, புருஷன் வரல, பிள்ளைங்க வரல, அப்படிலாம் ஒரு குடும்பத்தில் உட்காந்து என்ன செய்ய வேண்டாம். என் வீட்டுக்காரர் வரவே இல்லை, என் வீட்டுக்காரி வரவே இல்லை, என் பிள்ளைங்க ஜெபிக்கிறதே இல்லை, அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அந்த ஊழியக்காரன் வரல, இந்த ஊழியக்காரன் வரல, அந்த அக்கா வரல, இந்த அக்கா வரல, ஜபத்துக்கு வரல, இப்படி நம்ம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. திறப்புல நிக்க யார் போதும்? ஒரு ஆள் போதும், உருப்படியான ஒரு ஆள் போதும். ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்ட மோசே போதும், ஞானசானம் எடுத்த ஒரு ஆள் கர்த்தருடைய திறப்புல நின்னா போதுமானது. அவன் ஒரு பெரிய அழிவிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தான். இல்லைன்னா கர்த்தருக்கு இருந்த கோபத்தில் ஒரு நிமிஷத்தில் நெஞ்சிருப்பாரு, அதம் பண்ணிருப்பார். நோவாவின் காலத்துல மொத்தத்தையும் அதம் பண்ணார்.
ஆனா நோவாவால பிரசங்கம் பண்ண முடிஞ்சதை தவிர திறப்புல நிச்சய முடியல, நிக்க முடியல. கேக்குதா எல்லாருக்கும்? பின்னால கேக்குதா? நோவா பிரசங்கம் பண்ணான். பைபிள் அப்படி இருக்கு. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. வாசிங்க. காணாதவைகளை பற்றி தேவ எச்சரிப்பு பெற்று எபிரேயர் 2 பேதுரு 2 நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அவனுக்கு பிரசங்கம் பண்ண முடிஞ்சது. ஆனா அவனால திறப்பின் வாயில நிச்சய முடியல, நிக்க முடியல. அழகா பிரசங்கம் பண்ணலாம், அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஒரு தேவனுடைய பிள்ளை பிரசங்கம் பண்றது ரொம்ப சுலபம். இப்ப பிரசங்கம் தான் வழிஞ்சு கிடக்குற. ரோட்ல போறவன்லாம் பிரசங்கம் பண்றான், வரவன் போறவன்லாம் என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்றான். அது அல்ல பிரசங்கம் பண்றது முக்கியம் இல்ல. திறப்புல நிக்கிறதுக்கு அன்னைக்கு நோவாவுக்கு என்ன இல்ல? ட்ரைனிங் இல்ல. அன்னைக்கு அவன் திறப்புல நின்னான்னா இவ்வளவு பெரிய ஜலப்பிரளயம் வந்து முழு உலகத்தையும் வாரிக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க யாத்திராகமம் என்ன ஆகத்துல படிச்சு பாருங்க. நாசம் பண்ணுவேன் என்றார் அப்படின்னு சங்கீதத்தில் சொல்லியிருக்கு. ஆனா யாத்திராகமத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நீ இவங்களை விட்டு, இவங்கெல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், இவங்களை ஒரு நிமிஷத்துல அழிஞ்சிருவேன், அழிச்சிருவேன், இவன் வேண்டாம், இவனை நாசம் பண்ணிடுறாங்கிறார். 32 உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை மட்டும் நான் கிளியர் பண்றேன், மத்த அவ்வளத்தையும் என்ன செய்ய போறேன்? மொத்தமா அழிச்சிட போறேன். இதே சம்பவம் தான் நோவாவின் காலத்தில் நடந்துச்சு. நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் 3 பிள்ளைகளுக்கும் 1 மருமகளுக்கும் கிருபை கிடைச்சிச்சு. அவன் சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டு நெஞ்சிட்டான், வேலையை கட்டிட்டு வண்டியை விட்டுட்டான். காப்பாற்றப்பட்டது யாரு? இவங்க 8 பேர் தான். மத்த அவ்வளவும் நிக்கிரகம் அழிஞ்சிருச்சு. இவன் என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? இந்த இடத்துல மோசையை விட்டுருந்தா என்ன செஞ்சிருப்பான்? என்ன ஆண்டவரே இப்படி அழிச்சிட்டா எப்படி சுவாமி, எப்படி நீங்க கொண்டு வந்துட்டு நடு ரோட்ல விட்டா இப்படி செய்யக்கூடாது, உங்களுடைய மகத்துவமான ஞாபகத்துக்கு நீர் என்ன செய்வீர்? 11 சொல்றான். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். அடுத்த வசனம் சொல்லுது, கெஞ்சி பிரார்த்தித்தான். இதே இடத்துல நோவாவோட இடத்துல மோசே நிப்பாட்டி இருந்தா என்ன பண்ணிருப்பா? வேண்டாம், அழிச்சிடாதீங்க 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 போட்டு மன்றாடி இருப்பான். ஆனா நோவாவை கொண்டு போய் விட்டா அவர், நான் பிரசங்கம் பண்ணிட்டேன், இனி அவ்வளவு பேரும் ஜோலி முடிஞ்சான், நான் போய் வேலைக்குள்ள உட்காந்துக்கிறேன்ட்டு எங்க ஏறி உட்காந்துக்கிட்டாரு. அவருக்கு சபை கட்ட தெரியும், பிரசங்கம் பண்ண தெரியும். ஆனா எங்க நிக்க தெரியாது, எங்க நிக்க தெரியாது, திறப்புல நிக்க தெரியாது. தீக்குருவிக்கு முட்டை போட தெரியும். தீக்குருவி தெரியுமா? தீக்குருவிக்கு முட்டை போட தெரியும். ஆனா எது தெரியாது? அடகாத்து குஞ்சு பொரிக்க தெரியாது. வாசிங்க. தீக்குருவிக்கு முட்டை போட தெரியுமே தவிர குஞ்சு பொரிக்க, உட்காந்து குஞ்சு பொரிக்க தெரியாது. சத்தமா சொன்னாதான் எல்லாருக்கும் கேட்கும். யோபு 39:13.
ஆ, ஆ. எப்படி அந்த தீக்குருவியை குத்தி பைபிள்ல இருக்கு. அது ஓடுற ஓட்டம் ரொம்ப அழகா இருக்குமா. தங்கள் செட்டைகளை அசைவாட்டி ஓடுகிற ஓட்டம், பாட்டு பாடுறது, பிரசங்கம் பண்றது, ஊழியம் செய்யறது எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா என்ன கிடையாது, குஞ்சு பொறிக்க முட்டை போட தெரியுமே தவிர என்ன செய்யாது, அதுக்கு அந்த புத்தி கிடையாது. அதுபோல நம்முடைய விசுவாசிகள், நம்முடைய ஊழியக்காரங்கள் அநேகர் பாடுபட்டு பயங்கரமா ஓடி ஆடி ஊழியம் செய்வாங்க. ஆனா என்ன பண்ண தெரியாது, ஜெபிக்க தெரியாது. தெரப்புல நிக்க பிராக்டிஸ் கிடையாது. தெரப்புல நிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து சொல்லிக் கொடுக்கணும், ஒரு பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு படிப்பறிவு தேவையில்லை, வசனம் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. தெரப்புல நிக்கிறதுக்கு நீ உன் புத்தியை செலவழிச்சு தேவ சமூகத்துல ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு இருந்தா அதுவே போதுமானது. திறப்பின் வாயில நிக்கிற ஜெபம் பிரசங்கத்துக்கு ஈடாகாது. பிரசங்கம் எல்லாம் சும்மா. பிரசங்கம் இப்ப சண்டே ஸ்கூல் பிள்ளைகளே பண்ண சொன்னா என்ன செய்யும், அழகா பண்ணும். போட்டி போட்டு என்ன செய்யும், 10 நிமிஷம் கொடுத்துட்டு ரெடி பண்ண சொன்னா அருமையா ரெடி பண்ணிட்டு வந்து என்ன செய்யுது, பிரசங்கம் பண்ணுது. அதனால திறப்புல நிக்கிற ட்ரைனிங் ரொம்ப கம்மி நம்முடைய ஜனங்களுக்குள்ள. நமக்குள்ள திறப்புல நிக்கிறதான அந்த ஜபம் இல்ல. அப்படி திறப்புல நிக்கிற ஜபங்கள் இருந்தால் சபைக்குள்ள நியாய தீர்ப்பே என்ன செய்யாது, வராது, அழிவே வராது, சடுதியான நாசங்களே வராது. அப்படி வர்றதா இருந்தாலும் எது போய் தடுக்கும், இது போய் தடுக்கும். வேண்டாம் ஆண்டவரே வேண்டாம், பொறுமையாயிரும், நீடிய பொறுமையாயிரும், இரக்கம் செய்யும். அந்த தோட்டக்காரன் போய் கேட்டான் இல்லையா, எஜமான்ட்ட இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும். அதுதான் திறப்பு. ஜோம் ஒண்ணுமா எல்லாரும் கொஞ்ச நேரம், எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் பல கிருபைகள் இருக்கலாம், பல தாளந்துகள் இருக்கலாம், பல வரங்கள் இருக்கலாம், பல வல்லமைகள் இருக்கலாம், பல காரியங்கள் நமக்கு நல்ல பெயர்கள் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கட்டும். உன்னால திறப்புல நிக்க முடியுமா? ஒரு 1/4 மணி நேரம் நிக்க முடியுமா? அரை மணி நேரம் நிக்க முடியுமா? 1 மணி நேரம் நிக்க முடியுமா? விழித்திருந்து நிக்க முடியுமா? முழங்கால நிக்க முடியுமா? நைட்ல நிக்க முடியுமா? எல்லாரும் தூங்கலால் நிக்க முடியுமா? பலவீனத்துல நிக்க முடியுமா? பாடுகள் மத்தியில நிக்க முடியுமா? கிறிஸ்துவின் அன்பில் நிக்க முடியுமா? யோசிச்சு பாரு. கர்த்தாவே, மோசேக்குள்ள இருந்த அந்த திறப்பின் வாயில நிற்கக்கூடிய அந்த ஜெப ஆவியை இந்த கடைசி நாட்கள்ல என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் என் சபையின் மேலும் ஊற்றும் என்று எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. திறப்பின் வாயில நிற்கக்கூடிய ஒரு ஜெப ஆவி எனக்கு வேணுங்க தாவே. உலக ஆடம்பரங்கள் சபையில பல விதங்களுக்குள்ள வருது. நம்முடைய சபைக்குள்ள இப்படி உலகம் பிரவேசிச்சதுன்னா சபை தீட்டுப்பட்டு போயிடும். முந்தி மாதிரி இல்லை. முந்தி உலகத்தின் காரியங்கள் உள்ள வர்றதுக்கு பரிசுத்தவான்கள் அனுமதிக்கிறது இல்லை, ஊழியர்கள் அனுமதிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பிரதிஷ்டையில் இருக்கும்போது இதை என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள விடுறதில்லை. ஆனா இப்ப பாருங்க, எல்லா ஊழியர்களுக்குள்ளேயும் விசுவாசிகளுக்குள்ளேயும் உலகத்தின் பேச்சு, உலகத்தின் பொருட்கள், உலகத்தின் துணிமணிகள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், ரொம்ப ஸ்டைல், வெறுமை, எளிமை, தியாகம் இதெல்லாம் போயிடுச்சு. இப்ப ஃபுல்லா ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட்ல தான் யார் வரா, விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் வர்றாங்க. இப்ப உள்ள கண்டிஷன் வந்து ரொம்ப மோசம். உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. ரோமர் 12:2 வாசிங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு இருக்கு. நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிகிறோம். நான் 10th வாட்ச் கட்டிட்டு வந்ததுக்கு எங்க ஊழியக்காரர் என்னை பிடிச்சி ஒரு வழி பண்ணி விட்டார். 10th எக்ஸாம் டயத்தில் வாட்ச் வாங்கினேன், வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. வாட்ச் கட்டிட்டு போய்தான் வந்ததுக்கு என்னை ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்டாரு.
ஒரு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு கருப்புல ஸ்ட்ரைப்ஸ் போட்ட சட்டையை போட்டு போனேன். அன்னைக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு அப்ப இருந்த ஊழியக்காரர். வாட்சி கட்டினதுக்கு அடுத்த ஊழியக்காரர் அவரு ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. இப்ப அப்படிலாம் கிடையாதுங்க. இப்ப எல்லாமே மாறிடுச்சு. எதெல்லாம் நம்ம ஒரிஜினல் வேண்டாமோ இப்ப அவ்வளவும் எதுல வந்துச்சு, பிளாஸ்டிக்ல வந்துருச்சு. அப்படித்தானே? உண்மைதானே? பூ வேண்டான்னோ, ஆனா இப்ப ஸ்லைட்ல எதை வச்சு தலையிறோம்? பிளாஸ்டிக் பூ குத்தி தலையிறோம். ஷாம்பு வேண்டாம், ஸ்னோ வேண்டான்னு ஒரு பாட்டு இருக்கா? சர்க்கஸ் வேண்டான்னு பாட்டு இருக்கா? டிவி வேண்டான்னு இருக்கா? பாட்டு பாடிருக்கீங்களா? பவுடர் வேண்டான்னு பாட்டு பாடிருக்கீங்களா? இப்ப பாருங்க, எல்லார் வீட்லயும் பவுடர் தான். ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா பார்க்கலாம், அது பாட்டுக்கு அடிச்சு சொப்புன்னு வெளியே வராங்க. ஸ்னோ போட்டு சும்மா ஷாம்பு போட்டு ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் டு ஃபேஸ் அடிச்சுதான் எல்லாம் வெளியே வருது சிப்புன்னு. அப்போ இப்போ உலகம் எங்க போகுது? உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே. எங்கதான் போகுது? நம்ம வீட்டுக்குள்ளதான் போகுது. கரை புரண்டு போகுது. நம்ம இப்போ நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே உலகத்துக்கு ஒத்த. நீங்க வீட்டில் போய் 2-3 பைபிள் எடுத்து வச்சுக்கிட்டு ஏசாயா 3ஆம் அதிகாரத்தை உட்காந்து படிச்சு பாருங்க. வீட்டில் போய் தமிழ் பைபிள், ஆர்சி பைபிள், இங்கிலீஷ் பைபிள், பழைய பைபிள் இதெல்லாம் வச்சு அப்படியே படிச்சு பார்க்கணும். எதுக்கெல்லாம் நியாய தீர்ப்புங்கிறது அங்க நெஞ்சிருக்கு, கிளியரா எழுதியிருக்கு. எது எதுக்கு, இதுக்கு பதிலாக இது, இதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா இது, இதுக்கு பதிலா இது, இதை நியாயம் தீர்ப்பார், இதை நியாயம் தீர்ப்பார், இதை நியாயம் தீர்ப்பார். எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? கிளியரா இருக்கு, டிட்டவா. ஒருவேளை பழைய தமிழ் புரியலன்னா இங்கிலீஷ் தூக்கி வச்சுக்கோ, ஆர்சி பைபிள் எடுத்து வச்சு படிச்சு பாரு, ரொம்ப தெளிவா இருக்கு நியாயத்தில். அதனால நம்ம இப்ப ஜெபிக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. சபைக்குள்ள எசபேல் சும்மா அழகா உட்கார்ந்து இருக்கிறா. சபைக்குள் எசபேல் நல்லா உட்கார்ந்து இருக்கிறா. எப்படி உட்கார்ந்து இருக்கிறாளா? எசபேல் சபைக்குள்ள எப்படி இருக்கிறா? அரண்மனையில எகு வரும் பொழுது எசபேல் இருந்தா. எப்படி இருந்தாளா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க சிஸ்டர்ஸ்? சொல்லுங்க. கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு, வாசிங்க. வர்றான், எகு வர்றான், அபிஷேகம் வரப்போகுது சபைக்குள்ள. ஆவியானவர் வர்ற காலம் வந்துருச்சு. ஆனா இங்க அம்மா வித்தியாசமா இருக்காங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். போதுமா? எசபேல் அரண்மனைக்குள்ள இருக்கிறா. ஆவியானவர் வரப்போறாரு. எகு மூலமா அபிஷேகம் எங்க வரப்போகுது? சபைக்குள்ள வரப்போகுது. உள்ள வரும்போது பார்த்தா சபைக்குள்ள எப்படி இருக்கு? எசபேல் சும்மா அழகா எப்படி இருக்கலாம்? தன் கண்களுக்கு மையிட்டு, அடுத்து தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு, அடுத்து ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து. எப்படி இருக்கா பாருங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பாத்தீங்களா? சபைக்குள்ள யார் உட்கார்ந்துருக்கா? எசபேல் உட்கார்ந்துருக்கிறா. இப்ப பாருங்க, நல்ல டெக்கரேஷன் தான். காலையில கூட்டத்துக்கு வர்றதுக்கு 10:15, 11 மாதிரி ஆகுது. கேட்டா காலையில குளிச்சு பரப்பிட்டு அவங்க ரெடி ஆகி வெளியே வர்றதுக்கு என்ன ஆகுது?
அவ்வளோ டைம் ஆகுது மேக்கப் பண்ணி வர்றதுக்கு. விசுவாசிக்கு என்னத்துக்கு மேக்கப் ஆகுது? லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. வாசிங்க. இல்லையா? இல்ல, அப்படி வசனம் இல்ல. ஒன்னு கொரிந்தியர் 12. நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை. நமக்கு இருக்கு லட்சணம். லட்சணம்னா இயேசுதான் நம்முடைய அழகு. நாம் வணங்குற ஆண்டவர் அழகும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை, அவரை பார்க்க விரும்பத்தக்க ரூபம் இல்லை. மற்றவங்க விரும்புகிற அளவில் உனக்கு ரூபமே அமையக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படித்தான் உன்னை நீ வெறுமையாக்கிட்டு போகணும். சும்மா ஸ்டைலாக தலையை சீவிக்கிட்டு, ஸ்டைலாக இழுத்துக்கிட்டு, இப்படி இழுத்துக்கிட்டு, அப்படி இழுத்துக்கிட்டு, திருப்பி அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, இருக்கிற பிரச்சனை எல்லாம் நாமளே காசு கொடுத்து வாங்கின மாதிரி என்ன செய்யும் இருக்கும். அதனால் ஜெபம் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் சபைக்குள்ளே புகுந்திருக்கிற உலகத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வரணும். உலகத்தை வெளியே கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வரணும் சபைக்குள்ள. ரெண்டாவது இருக்கிற ஊழியக்காரங்க சரியாகணும். இதுல எது அடிபட்டுரும்? நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? உலகம் அழிக்க, சபைக்குள்ள இருக்கிற உலகத்தின் எசபேலின் ஆவி அழிக்கப்படணும். உலக ஆடம்பரங்கள் சபைக்குள்ள வரக்கூடாது, அழிக்கப்படணும்னு சொன்னா முதலாவது பரிசுத்த ஆவியானவர் எங்க வரணும்? சபையை சந்திக்கிறதுக்கு வரணும். ரெண்டாவது ஊழியக்காரங்க எல்லாம் பிரதிஷ்டைக்குள்ள வரணும். இந்த ரெண்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னா எதாயிடும்? எசபேல் அவுட். எகு வந்தான், அபிஷேகத்தோடு வந்தான். அவன் கேட்கிறான், என் பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? உடனே யாரு கை காட்டினது? எசபேல் பக்கத்தில் நின்றுகிட்டு இருந்த 2-3 பிரதானிகள். தமிழ்ல பிரதானிகள்னு இருக்கு, இங்கிலீஷ்ல அன்னகர்கள்னு இருக்கு, யூனக்ஸ். அந்த இடத்துல அன்னகர்கள் நின்னாங்க. அப்ப அவன் சொன்னா, அப்படின்னா தூக்கி போடுங்கன்னா தூக்கி போட்டாங்க. அன்னகர்கள் தான் எசபேல் என்ன செஞ்சது? அழிச்சது. சரியான ஒரு ஊழியக்காரன் சபைக்குள்ள இருந்தான்னா உலகத்தின் ஆடம்பரங்களை தூக்கி அடிச்சு நொறுக்கி தூக்கி கோவில் வெளியே போட்டுருவான். போகும்போது நீ போட்டிருக்க ட்ரெஸ் கூட உன் கூட வராது, தெரியும் தானே? நீங்க போட்டிருக்கிற ஸ்டைல் ட்ரெஸ்ஸோட பரலோகத்துக்கு போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆடம்பரம் மினுக்கிறதெல்லாம் போட்டுட்டு பரலோகத்துக்கு போயிடுவீங்களா? இந்த உலகத்தில் உள்ள ஒண்ணு கூட அங்க போகாது. இயேசு உயிரோடு எழுந்து விட்டார்னு பார்க்கறதுக்கு போனாங்க. அங்க போனா கல்லறையில் அவரை சுற்றி இருந்த சீலைகள் கிடக்கிறது. அப்போ அவரை சுற்றி இருந்த சீலை கூட எங்கதான் மேல போல, எங்கதான் கிடக்கு? பூமியில தான் போட்டு போனார். மகிமையின் சரீரத்தோட தான் மேல போனார். அதனால தான் ஓடி போய் மரியாள் தொட போன உடனே சொன்ன என்ன சொன்னாரு? ஸ்ரீயே என்னைய தொற்றாத, நான் இன்னும் பிதாவின் இடத்துல போகவில்லை, என்னை டச் பண்ணாத, நான் உலகத்துக்குரிய இல்ல. எவ்வளவு கிளியரா சொல்றாரு பாத்தீங்களா? அதனால நம்ம போட்டிருக்கிற இந்த அரகுற ட்ரெஸ் எல்லாம் எங்க போகாது? மகிமைக்கு போகாது. இது ஒரு குப்பை. நீ மறுரூபம் ஆகும் பொழுது இந்த சரீரம் இருக்காது, இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு உதவாது. தூக்கி உறிஞ்சி போட்டு தான் போவார். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். சபைக்குள்ள இருக்கிற உலகம் போகணும், எனக்குள்ள இருக்கிற உலகம் போகணும். உலக எண்ணங்கள், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். உலகத்திலும் உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். உலகத்தில் ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. நான் இந்த உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் இந்த உலகத்தார் அல்ல. இப்ப போய்கிட்டு கண்களுக்கு மையிட்டு அழக போட்டு தேய்க்க வேண்டிய காலம் இது இல்ல, அழகுபடுத்த வேண்டிய காலங்கள் இதல்ல. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுமா? அது நல்ல பிரதிஷ்டை உள்ள விசுவாசிகளுக்கு, ஊழியர்களுக்கு தான் அந்த ஜெபம் வரும். அந்த பழைய டீம் பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யாது. நான் சென்னையில் ஒரு மீட்டிங் போனேன். அது வெளியாள் பந்தல் போட்டிருக்காங்க, நம்ம பந்தல் போடல, வெளியாளை வச்சு பந்தல் போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமான பந்தல், 80 அடி அகலம், 240 அடி நீளம், பெரிய பந்தல். அது இப்போ தட்டி வச்சுலாம் பந்தல் போடுறது இல்லைல்ல, எல்லாமே டின் ஷீட் தானே போடுறாங்க. இப்போ கவர்மெண்ட்ல தீ பிடிக்க கூடாதுன்னு சொன்னதுனால பயங்கர பந்தல். அது பெரிய கட்சி மீட்டிங் மாதிரி பெரிய பந்தல். அந்த தகரம் தெரியக்கூடாதுன்னு அடுத்த ஒரு ஸ்டைல இதை போட்டிருக்காங்க, துணி கட்டியிருக்காங்க, ஃபுல்லா துணி. அது எல்லாமே அவங்களுடைய செட்டப் தான், நம்ம செட்டப் கிடையாது. யாருடைய? அவங்களே கான்ட்ராக்ட்ல இத்தனையும் போட்டா அவன் அழகா உள்ள துணி கட்டிடுறான். அவன் துணியை கட்டினவன் அந்த வெல்வெட் துணி, அது இந்த போக்கஸ் லைட்டுக்கு என்ன செய்யுது, மின்னுது. அடுத்து அதுல ரவுண்ட் 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 ரவுண்டா ஒரு டிசைன் போட்டான் ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் நாள் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் நாளா செகண்ட் நாளா பாட்டு டைம், ஒரு பொண்ணு இலகி வருது, ஆவி இலகி வருதா இல்ல அவ பரிசுத்தம் இலகி வருதா தெரியல எனக்கு, வர்றா. அது ஒரு 30 வயசு இருக்கும் அந்த சகோதரிக்கு. முக்காடு கடலாம் போட்டு அப்படியே பின்னால இருந்து வந்து 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 ஸ்டேஜ் கிட்ட வந்துருச்சு. ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் தானே பிரசங்கியாரு, உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் வர்றா, யாருமே கேட்கல, உட்காரவும் இல்லவா, வந்துட்டே இருக்கா. வந்து 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 ஸ்டேஜுக்கு முன்னால வரைக்கும் வந்துட்டு, இந்த அலங்காரம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளவு கூட்டத்தில் அது பிசாசு பிடிச்ச மாதிரி தான் சுத்திட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க சுத்தி அங்க சுத்தி உட்காராம நிலை கொள்ளாம இருந்துச்சு. ஆனா அது மைண்ட்ல எது ஓடுது, டெக்கரேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகுது. இந்த இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, பெந்தேகோஸ்துக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்ட்டு போகுது. எப்படி இருக்கும்? பாதி பேருக்கு கேட்டுச்சு, எனக்கு கேட்டுச்சு, தெளிவா கேட்டுச்சு. ரைட்டு, இப்படியும் ஆள் இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாலேயே பாஸ்டர், பெரிய பாஸ்டர் அங்க உள்ளவர் சொல்லிட்டாரு, ஸ்டேஜில் இருக்கிற இந்த ரவுண்டு குண்டெல்லாம் பிடிங்கன்னு. ஆனா டைம் இல்லாதனால அவங்க எடுக்கல. அந்த ஆவி வருது பாருங்க, அந்த பிரதிஷ்டன் கேட்டு 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 மண்டையில ஏறின பார்ட்டிக்கு இதை பார்த்த உடனே உலகம் உள்ள இருக்கு சபைக்குள்ளன்ட்டு வருது. நமக்கு எப்படி இருக்கு? அதனால தான் நான் விசுவாசிகள் வீடுகளில் இந்த ஷோகேஸ் வைக்கிறது கூட நான் ஒத்துக்கிறது இல்லை. வீடுகளில் ஷோகேஸ் வச்சு கட்டுறாங்க பாத்தீங்களா, இருக்கிற பொம்மை எல்லாம் தூக்கி அங்க தூக்கி வச்சுக்குவாங்க. 3 வயசுல இவன் பிறந்த போது இருந்த வாங்கின பொம்மையில இருந்து அவ்வளவு யானை புலி எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கோம், வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கோம், இந்த கொலு மண்டபம் மாதிரி. நான் என் விசுவாசிகள் வீடுகளில் இந்த ஷோகேஸே வைக்க கூடாது. வசனம் தொங்க விடு. வசனம் என்ன செய்யலாம்? பைபிள் இருக்கு, நீ இருக்கிற இடத்துல தூண்களில் எழுதுவாயாக, சுவர்களில் எழுதுவாயாக, இதெல்லாம் பைபிள் இருக்கு. ஆனா இருக்கிற பொம்மையெல்லாம் தூக்கி வைத்துக் கொள்வாயாக. ஒரு விஷயா 3 வயசுல இருந்து நீ வாங்கி வச்சு அவ்வளவு திங்ஸையும் என்ன செய்வாயாக, அப்படி இருக்கா? இதுக்கு ஒரு ஷோகேஸ், அதுக்கு ஒரு லைட்டு, அதுக்கு ஒரு கண்ணாடி, அதுக்கு பைபிள் வையே, வசனம் வையே, பாட்டு புக்கு என்ன செய்ய வையே. நமக்கெல்லாம் அதாவது நம்முடைய ஆளுங்க பயங்கரமா செலவழிக்கிறாங்க. உலக ஆடம்பரங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள ரொம்ப இருக்கு. அளவுக்கு அதிகமான ஆடம்பரங்கள் சபைக்குள்ள வந்துருச்சு. ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? கொஞ்ச நேரம் உண்மையான வேதனை இருந்தா என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டு இனிமே பாஸ்டர் வர்ற இடத்துல பவுடர் டின்னு என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. இனி திருட்டு வேலைக்கு தான் நீ என்ன செய்யக்கூடாது, திருட்டு வேலைக்கு உள்ள பிளானா பண்ணக்கூடாது, ஒளிச்சு வைக்கிறது. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு நான் போறேன், ஒரு பையன் லாட்டரி சீட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் பேப்பர்ல, இங்கே இல்லை இன்னொரு இடத்துல. என்னைய பார்த்த உடனே நியூஸ் பேப்பர் எங்க போடுறதுன்னு தெரியல, லாட்டரி சீட்டு எங்க போடுறதுன்னு தெரியல. அவனுக்கு விசுவாசிக்கு லாட்டரி சீட்டு தேவையா? லக்கு தேடி பார்க்கறான், அதிர்ஷ்டம் அடிக்கிறதா இல்லையா. விசுவாசிக்கு தேவையா? உழைச்சி சாப்பிடணுங்க, லாட்டரி சீட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்னொரு வீட்டுக்கு போனேன், அந்த பொண்ணு ஆலிவ் புல்லு தான். நான் சவுண்டு கொடுக்கும்போது தான் உள்ள போனேன், ஏன்னா எல்லாம் திறந்து கிடக்கு, எல்லாமே திறந்தா கிடந்துச்சு. நானும் போயிட்டே இருந்தேன். போனா டிவி ஓடிட்டு இருக்கு.
இவன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா, நான் பின்னாலதான் நிக்கிறேன். நான் போய் எவ்வளவோ நேரம் ஆச்சு, அதுக்கு ஒண்ணுமே மண்டையில சூடு சொரண ஒண்ணுமே ஏறல. ஒரு ஆள் உள்ள வர்றாங்களேன்னு அத தமிழ்ல சொல்லுவான் அனிச்சைன்னு. அதாவது யாரோ நம்மளை பாக்குறாங்க, யாரோ வர்றாங்கிற உணர்வு எப்பவுமே என்ன இருக்கணும், இருந்துகிட்டே இருக்கணும். அதனாலதான் நம்ம உஷாரா இருந்துகிட்டே இருப்போம். நான் போறேன், அது ஆட்டம் நடக்குது, பாட்டம் நடக்குது. நான் சொன்னேன், நீ ஒரு விசுவாசி பிள்ளை, இப்படி உட்கார்ந்து வீட்டுக்குள்ள எவன் வந்தேன்னு தெரியல, நீ இருக்கிற ரூமுக்குள்ள வந்து ஆளும் உனக்கு தெரியல, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இதுல போய்கிட்டு இருக்கு. இப்படிலாம் நம்ம வந்து உலகம் ரொம்ப உள்ள வந்துருச்சு. ஜெபம் பண்ணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. எசபேலின் ஆவி சபைக்குள்ள இருந்து வெளியே போட்டு, வெளியே போகணும்னா அது போன்னு சொன்னா போவாது. எசபேலை கூப்பிட்டு என் சபையை விட்டு வெளியே போ அப்படின்னா என்ன செய்யாது, போகாது. அவ வந்து செட்டில் ஆகிறதான் உள்ள இருக்கா. நாம தான் என்ன செய்யணும், அழிக்கணும். நீங்க தான் பிரதிஷ்டை பண்ணணும், நான் தான் பிரதிஷ்டை பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பிரதிஷ்டை பண்ணணும். என் வீட்டுக்குள்ள இந்த உலக ஆடம்பரம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, இருக்கக்கூடாது, ஆண்டவரே அனுமதிக்க கூடாது. அப்படி தேவ சித்தம் இல்லாத இந்த ஜபத்துக்கு பிறகு உனக்கு ஆவியானவர் பேசினார்னா தேவ சித்தம் இல்லாதெல்லாம் வெளியே தூக்கி செஞ்சிடணும், போட்டுருணும்.